நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஏப்ரல் 1 முதல் 7ஆம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஜோதிடம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார், மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிரன் கும்பராசியில் பயணிக்கிறார், மார்ச் 30ஆம் தேதி மீனத்தில் அமருகிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இரவு பகல் பாராமல் உழைத்து தொழில் எதிரிகளை திணறடிப்பீர்கள். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் புதிய முதலீடு செய்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய சாதனை படைப்பீர்கள். சந்திரனின் இடமாற்றம் தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பியூட்டி பார்லர்கள், அலங்கார பொருள் விற்பனையகம் போன்றவை அதிக லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால் சுலபமாக முடியும் என்ற அரசு வேலைகள் இழுபறியாக நடந்தேறும். கட்டுமான தொழிலில் சிக்கல்கள் தோன்றும். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் அரசு ஊழியர்களுக்கு அதிக நன்மை தரும் வாரம். சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குரு 11ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைக்காக அலைந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். செய்கின்ற தொழிலில் திருப்புமுனை உண்டாகும். சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கலைத்துறையினருக்கு சில போராட்டங்கள் தலைவலியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் நெருக்கமான உறவுகள் வெள்ளங்கத்தில் இறங்குவார்கள். அடையாளம் கண்டு விலகி நிற்பது நல்லது. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் பழைய பாக்கிகள் சுலபமாக வசூலாகும். கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால் பண வரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு தாராளமாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு கைமீறி போகும். 4ஆம் தேதி அன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் விழிப்போடு செயலாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணுன்னு உங்களை நான் பணிவாக கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.